2026 தேர்தல் வர இருக்கிறதுனால இந்த தேர்தல்ல மக்கள் எந்த வாக்குறுதியை எதிர்பார்க்கறாங்க, இந்த கட்சி இந்த வாக்குறுதி கொடுத்தா நல்லா இருக்கும்னு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதையும், அது மட்டும் இல்லாம அதிமுகல நடக்கிற அதிருப்தி, எந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும், இது பத்தி மக்களுடைய கருத்து என்னன்றதை நேரடியா போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மக்களுக்கு அடிப்படை வசதி என்ன தேவை இருக்கு? எல்லாம் எதுவுமே வேணாங்க. விலைவாசி உயர்வெல்லாம் கட்டுப்படுத்தலாம். பழிச்சாலே சரியாயிடும். எனக்கு விஜய் அவ்வளவுதான். எங்களுக்கு வீடு கொடுக்கணும். இந்த 1000 ரூபாய்லாம் வேணாம். இது அரசியல் அவங்க ஆதாயத்துக்கு அவங்களா கொடுத்தது. விஜய் அண்ணா தான் வரணும், வருவாரு. லஞ்சம் ஊழலை ஒழிக்கணும். அண்ணா, இப்ப 2026 தேர்தல் வரப்போகுது இல்லைன்னா, இந்த தேர்தல் வரப்ப இந்த கட்சிகள் இந்த வாக்குறுதியை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? என்ன வாக்குறுதி கொடுத்து அவங்க ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு உங்க மனசுல தோன்றது? முதல்ல இந்த ஒயின் ஷாப்பை நிறுத்துறதுக்கான உறுதியை கொடுத்துட்டு வந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும். மக்களுக்கு அடிப்படை வசதி என்ன தேவை இருக்கு? ஒரு குடிநீர் வசதி, சாலை வசதி, கழிவு, இந்த மாதிரி ஒரு அடிப்படை வசதியை ஒரு அரசாங்கம் செஞ்சாலே அது ஒரு நல்ல அரசாங்கமா தான் மக்கள் ஏற்றுப்பாங்க. வாக்குறுதினா முதல் இலவசம் கொடுக்கக்கூடாது மேடம். இலவசம் கொடுக்காம மக்களுக்கு எந்த நல்லதை பண்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறது நல்லா இருக்கும். இலவசம் கொடுக்காம அவங்க அதவே ஒரு சலுகையா செய்யலாம்ல மக்களுக்கு. எல்லா எலெக்ஷன்லயும் நாங்க எதிர்பார்க்கறது அவ ப்ராமிஸ் பண்ணுறது இருக்கத்தான் இருக்கு. பட் ப்ராமிஸ் நிறைவேற்றுறது இல்லை. ஸோ இந்த வசதியாவது நம்ம 2026 எலெக்ஷனில் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவோம். மெயின்லி இந்த ரோடு அண்டு இந்த குப்பை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஒரு ஹெல்த் ஆல்சோ இட் இஸ் குட். வீடு தரேன்னு சொல்லிக்கிறாங்க, எல்லாருக்கும் வீடு தரேன், இல்லாதவங்களும் சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த வீடு கொடுக்கணும், அது நான் மனசில் நினச்சின்னு இருக்கிறோம். டிவிக்கே ஃபஸ்ட்டு ஒயின் ஷாப் அழிக்கணும். ஒயின் ஷாப் அழிச்சாலே எல்லாமே சரியாயிடும். உங்களுடைய எதிர்பார்ப்பு, நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு தங்கம் கூட கொடுக்கலாம். 1 லட்சம் ரூபாய் விற்கிது. தங்கத்தோட நம்ம மாதிரி பாருங்க, சாணம் பிடிக்கிறோம். நான் இப்போ எனக்கு 2 பொண்ணுங்க. ஒயின் ஷாப் எனக்கு மூடணும். ஏன்னா எவ்வளோ பெண்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அந்த ஒயின் ஷாப்பால குடிச்சிட்டு. அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு எவ்வளோ நானும் ஹாஸ்பிட்டலில் என் வீட்டுக்கார அட்மிட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த குடியால தான் முதல்ல ஒயின் ஷாப் மூடணும். அவ்வளோதான். இந்த ஒயின் ஷாப் மூடினாங்கன்னா மக்கள்லாம் நல்லா இருப்பாங்க. நாங்கள் எதிர்பார்க்கறது முதல் வாக்குறுதி, எந்த ஒரு அரசியல் கட்சியுமே எலெக்ஷன் டைமில் கையுடல் காசு கொடுக்காம ஜெயிக்கணும். அதே மாதிரி எல்லா துறையில் இருக்கிற லஞ்சம் ஊழலை ஒழிக்கணும். ஆல்ரெடி இப்போ இருக்க ஒரு திட்டம் ஒன்று இருக்குல்ல, ஃப்ரீ பஸ் உமன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்குலாம் அந்த எஜுகேஷன் லோன் மாதிரிலாம் போட்டு தராங்க. இது ரெண்டுமே பெஸ்ட்டாகவே இருக்கு எனக்கு கேட்டால். ஸோ இது இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் எந்தெந்த கட்சி ஜெயிச்சாலுமே கூட இந்த ஒரு ப்ராசஸ் இருக்கட்டுமே. கல்வி ஃபர்ஸ்ட் முதல்ல கல்வி ஃப்ரீயெல்லாம் எதுவுமே வேணாங்க. பஸ்ஸு வேணாம், இந்த 1000 ரூபாய்லாம் வேணாம், அதெல்லாம் அவங்களே வச்சுக்கணும். ஆனால் எங்களுக்கு தேவை பசங்களுக்கு நல்ல கல்வி. விலைவாசி உயர்வெல்லாம் கட்டுப்படுத்தலாம். இப்போ பஸ் வசதி அதிகமாக ஏற்படுத்தி பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் எதுக்கெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். மக்கள் கேட்கல, யாரும் கேட்டாங்களா? இது வரைக்கும் எனக்கு பஸ்ஸு போய் ஃப்ரீயாக கொடு, அது ஃப்ரீயாக கொடு, ஃபேனு ஃப்ரீயாக கொடு, டிவி கேட்டாங்களா? இல்லையே. இது அரசியல் அவங்க ஆதாயத்துக்கு அவங்களா கொடுத்தது. ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அங்கே ஒண்ணுமே இந்த ரெஸ்ட் ரூம்ஸ், டாய்லெட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நீட்டா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. அது அவங்க ஒர்க் பண்றதை தாண்டி கவர்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பீரியட்ஸ் பேட் வெளியே ரொம்ப அதிகமாக இருக்கு, 40 to 50 rupees இருக்கு. இது ஒரு நார்மலா கொஞ்சம் இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கும் வாங்க கொஞ்சம் கஷ்டம். இப்போ இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்காங்க, 8th 9th 10th அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு எல்லா இடத்துலயுமே இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு திட்டமா கொண்டு வந்தா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். அதிமுகலயே செங்கோட்டையனை நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க. இப்ப அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப மத்த 4 பேர் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க, டிடிவி தினகரன், OPS, சசிகலா, செங்கோட்டையன். அவங்களுக்கெல்லாம் எதுவுமே வாய்ப்பே இல்லையே. சசிகலா கூட இருக்கட்டும், OPS கூட இருக்கட்டும், தினகரன் ஒரு கட்சி திறந்துட்டான். அதுக்கும் ஏடிஎம்க்கு என்ன சம்பந்தம்? அதில் போய் சங்கோட்டம் போய் சேர்ந்துட்டான். அவங்கெல்லாம் கேம் ஆடுற விஷயம். அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனைகள். அது அவங்க ஒரு குடும்பம். இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, பிடிச்சுப்பாங்க. அதுல நம்ம கருத்து சொல்ல விருப்பம். அது தேர்தல்ல ஏதாவது எதிரொலிக்குமா அப்படின்றது அப்படி எதுவும் எனக்கு பெருசா தெரியல. ஒரு அதிருப்தி அதிமுகல இருக்குல்ல, அத பத்தின உங்களோட கருத்து? இல்ல, அதை பத்தி நமக்கு எதுவும் கருத்து இல்லை. இப்போ அதிமுக எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலுமே இப்போ அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு 1% கூட இல்லை. ஏன்னா நிறைய பிரச்சனை அந்த கட்சியில் போயிட்டு இருக்கு. இப்போ அம்மா இல்லாம அந்த ஆட்சி அமைகிறது அவ்வளோ நல்லாவும் இருக்காது, அதை அமைக்கவும் மாட்டாங்க. அது எம்ஜிஆர் உருவாக்கி ஜெயலலிதா கிட்ட அந்த அம்மா கிட்ட இப்போ எடப்பாடி கிட்ட இருக்கு. ஆனால் பட் நல்ல பெரிய கட்சியாக தான் இருந்தது. அது என்ன செதறி போச்சு. அதனால கூட அவங்களுக்கு பெரிய பின்னடைவு தான். எப்பவுமே ஒன்றா இருந்தால் தான் அவருடைய பலமே.
அதுதான் சொல்றேன். அவங்க பேச்செல்லாம் எனக்கு தேவையில்லாத பேச்சு. எனக்கு விஜய் அவ்வளவுதான். விஜய் தான் எல்லாமே தெரிஞ்சது. விஜய் மட்டும்தான். அவரு கண்டிப்பா வருவாரு. எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. நான் வந்து திருச்செந்தூர் போறேன்னு வேண்டிட்டு இருக்கேன். அந்த முருகர் அவரை கைவிட மாட்டாரு. அதனால கண்டிப்பா விஜய் வருவாரு. எல்லாம் ஒன்றா இருக்கும்போதே அதிமுக வந்து இது பண்ண முடியல. இப்போ தனித்தனியாக போயிட்டு இப்போ இவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இப்போ தனியாக வர்றவங்களுக்கு இவங்களாம் எல்லாம் சேர்ந்து வந்து ஏடிஎம்கே இருந்தால் ஒரு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி தனியாக போனால் வந்து இப்போ இருக்கிற அதிமுக வந்து கண்டிப்பாக வின் பண்ணாது. ஏடிஎம்கே வந்து ஒப்பட்ட ஏடிஎம்கே எடப்பாடி ஒருத்தர் தான். அது இப்ப அதனால எந்த ஒரு மாற்றமே வராது. கட்சிக்காரன் ஏடிஎம்காரன் ஒருத்தர் கூட அவங்க கூட போய் சேர மாட்டாங்க. பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்களே, இந்த மாதிரி இந்த கட்சியோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும். இல்ல கூட்டணின்றது சொன்னா கூட எல்லாம் செய்யதான் போறாங்க. அதனால எது இருந்தாலும் பரவாயில்ல, நல்லது செஞ்சா போதும், அவ்வளவுதான். ஏன்னா இப்ப அதிகமா கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்காங்களா, அதனால இந்த கூட்டணி சேர்ந்தாலே நல்லா இருக்காது. கூட்டணி இல்லாம தனியாவே இருந்து ஜெயிச்சாலே நல்லதுதான். பிரேமலதா மேடமும் விஜய் சாரும் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அவங்க வந்து மெயின் கட்சி அவங்க 2 பேர் போயிட்டாங்க. ஆமா, அப்புறம் வேற யார் இருக்கிறாங்க? இப்ப திமுக தாவேக்கா வச்சா நல்லா இருக்குமா? இல்ல தாவேக்கனா விஜய் கட்சி விஜய் கூட சேர்ந்தா கொஞ்சம் வரலாம். திமுக விஜய் கூட கூட்டணி வைக்கலாம், வச்சா வரலாம். கூட்டணி வந்து அவங்க அரசியல் இதுக்காக ஜெயிக்கணும், மக்கள்கிட்ட இது செல்வாக்கு வளர்க்கணும், அவங்க வைக்கிற கூட்டணி. அதை வந்து நம்ம தப்பு ரைட்டு நம்ம கணிக்க முடியாது. சரிங்களா? அது அவங்களோட விருப்பம் பொறுத்து இருக்கு. இந்த கூட்டணியில 2 பேரும் சேர்ந்துட்டு அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் பேசுறதை விட ஒருத்தர் தனியா நின்று சொந்தமா முடிவெடுத்தா மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு இது பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி முடிவெடுக்கணும். அது கட்சியில கூட்டணி இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாகாட்டி போனாலும் ஒண்ணுதான். ஆனா ஏடிஎம்கேல சேர்ந்ததான் ஏடிஎம்கே எப்பவுமே கெட்டியா தான் இருக்கும். இப்போ திமுகவில் வந்து எல்லா கட்சியுமே கூட்டணி விலகாம இருக்காங்க. எல்லா பேருமே ஏடிஎம்கே பிளஸ் விஜய் அவங்க அப்படி கூட்டி சேர்ந்தாங்கன்னா பிஜேபி சாக்காமனா அவங்க வின் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் வந்து ஜெயிக்கணும்னா டிவிகே தளபதி விஜய் கட்சியில் நின்னா கூட்டணி வச்சா கண்டிப்பாக அந்த கட்சி ஜெயிக்கும். ஆப்போசிட்டாக நிற்கிற கட்சி தோக்கப்படும். இல்லை, கூட்டணி வச்சு அதில் வந்து நிறையா கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ இண்டிவிஜுவலாக இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் பேசிக்கும்போது இந்த டிவிகேவோ சீமானவர்களோட கட்சியோ கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா ஒரு இமேஜினேஷனில் பண்ணி பார்த்தோம், நல்லாவே இருக்கும். ஆனால் நடக்கவே நடக்காதுன்ற ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு கூட்டணி வச்சா கூட்டணி இல்லாமே இருக்கட்டும், சில கட்சிகள் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. இப்ப விஜய் வந்து புதுசா கட்சியை தோணுது, அந்த மாதிரி வேற யாராவது புதுசா கட்சி தொடங்கினா நல்லா இருக்கும்னா யாரை சொல்லுங்க? இல்ல விஜய் தான் சொல்லுவேன் நான். விஜய் விஜய் அண்ணா தான் வரணும், வருவாரு. அதனால நம்பிக்கை இருக்கு. விஜய்க்கு தான் எப்பவுமே நான் என்னுடைய ஃபுல் சப்போர்ட்டும் விஜய்க்கு மட்டும்தான். ஏன்னா அவர் வந்து நின்னார்னா எல்லாமே ஒயின் ஷாப் இது இருக்காது. அவர் ஆரம்பத்துல இருந்தே அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி பசங்க நம்மள மாதிரி பெண்களுக்கும் எவ்வளோ உதவி செய்யறாரு, எல்லாம் பண்றாரு. அது வந்து வெளியே வர மாட்டேங்குது. இவங்க வந்து நம்ம அறிமுகமாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெளிப்படையா காட்டுறாங்க. இதுதான் உண்மையே. ரஜினி வருவா சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னதான் ஆச்சுன்னு தெரியல. மேபி அவர் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்.